தொடர்ந்து ஏபிசி மகாலட்சுமி மகளிர் கல்லூரியில் BA History படிப்பு மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா உட்பட அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். 2020 அப்படி உயர்கல்வியை முடிச்சு வேலைக்கு போவதையும் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டு பொண்ணுங்களாக இந்த காட்சி தான் பகுதியை பார்க்கிறது தெரியாதவர்களுக்காக நினைத்த காட்சி. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பெண்களோ கல்லூரியில் படிச்சு பெண்கள் படித்தோம் அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்கள் படித்தோம்னா ஆண்கள் வந்து வேலைக்கு போவாங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், அவங்களால குடும்ப பொருளாதாரம் எடுத்துருவாங்க. உங்களை எவ்வளோதான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஆண்களும் பெண்களும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, ஃபேமிலி அப்படின்னா இருக்கணும் எல்லாரும் சொன்னாலும் கூட தாய்மை அப்படிங்கிறது பெண்களுக்கு தான் உண்டு. ஸோ கண்டிப்பாக ஒரு குழந்தையை வந்து படிக்க வைக்கிறது சரியான முறையில் நடத்துறது, அவங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது எல்லாமே வந்து தாயெல்லாம் பண்ணுவாங்க. அதிகமான ரோடு வந்து தாயெல்லாம் இருக்கு. அப்படிங்கும்போது ஒரு பெண் படித்து முன்னேறிருக்கு, அவங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் இருக்குன்னா மொத்தமான அறிவு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வரும் தலைமுறையை நல்ல விதமாக வழிநடத்துறது, ஆரோக்கியமான ஒரு தலைமுறையை வந்து உருவாக்குறது பெண்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒன்று. ஸோ ஆண் படித்தோம் அப்படின்னா அவங்க குடும்பத்துக்கு உதவும், ஆனால் பெண் படித்தோம் அப்படின்னா குடும்பத்துக்கும் உதவும், சமூகமும் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு அப்படின்றது இங்கே இருக்கிற ஒவ்வொரு மாணவியும் உணரணும். எதுக்காக சொல்றோம்னா நம்ம ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ படிக்கிற டைம்ல அந்த அளவுக்கு நம்ம யோசிக்க மாட்டோம். நம்ம என்ன நினைப்போம், ஸ்கூல் முடிச்சுட்டு இந்த மேரேஜ் ஸ்டடியில் வேற ஏதாவது ஒரு வேலை கிடைக்கிற நேரில் ஒரு காலேஜில் போய் படிப்போம் அப்படின்ற ஒரு லைஃப் மைண்டாக நிறைய பேர் எல்லாரும் அப்படின்னு சொல்லல, நிறைய பேர் அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லை, டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க, வீட்டில் அப்பா அம்மா சொல்லிக் கொடுப்பாங்க, இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஸ்டேஜில் வந்து புரியாது எதுக்காக படிக்கணும் அப்படின்னு பற்றி உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் புரியாது. நீங்கள் பெறுகின்ற கல்வியறிவின் மூலமாக எதிர்காலத்தில் உயர்ந்த பொறுப்புகளுக்கு வந்து உங்களுடைய பொருளாதார நிலையை, குடும்ப பொருளாதார நிலையை, ஏன் ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதில் பெண்களின் பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று உணர்ந்த காரணத்தாலே தான் இன்றைக்கு மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டு சொன்னதைப் போல தேர்தல் அறிக்கையை கொடுத்த வாக்குறுதிகளையெல்லாம் நிறைவேற்றிய முதலமைச்சர் என்பதையும் உணர்ந்து இந்த திட்டத்தினுடைய சிறப்பை அவர்கள் எடுத்துச் சொன்னார்கள். ஆக இந்த திட்டத்தினுடைய நோக்கமே பெண்கள் உயர்கல்விகளை படிக்க வேண்டும் என்பதுதான். ஒரு காலகட்டத்திலாம் ஏதோ 5வது வரப்போனால் பிள்ளைகளுக்கு சரி, பிறகு வயசு வந்துடுவாங்க, அவங்களுக்கு சமையல் படை கொடுத்து ஒரு 15 வயசு 16 வயசுல விளையாட்டு கொடுத்துனா பெற்றோர்கள் தங்களுடைய கடமை முடிந்துவிட்டது என்று நினைத்த காலத்தை மாற்றி அமைத்தது இந்த பெண்கள் உயர்கல்விகளை கற்க வேண்டும் என்பது. ஆக பெண்கள் மாணவர்கள் உயர்கல்விகளை கற்க வேண்டும் என்று இருந்தாலும் கூட அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை பொருளாதாரம் அதற்கான வாய்ப்பை தருகிறதா என்றால் பல குடும்பங்களில் அது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆக அந்த கேள்விக்குறியை அகற்றி ஆச்சரியக்குறியாக ஆக்கி இன்றைக்கு அவர்களுக்கெல்லாம் அந்த படைகளுக்கெல்லாம் போக்குகின்ற கருவியாக நாடு இருக்கிறேன் என்று
உங்களுடைய தந்தையாக அந்த ஸ்தானத்தை நான் இருந்து உங்களுக்கு உதவுகிறேன் என்று முதலமைச்சர் அவர்கள் முன்னிருந்து ஆட்களிடையே நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். ஆகவே பெண்கள் கல்வியை பெற வேண்டும். அப்படி பெறுவதற்கு பொருளாதார ஒரு தடையாக குடும்ப சூழ்நிலை இருக்கிறது என்பதை உணர்ந்த முதலமைச்சர் அவர்கள் அந்த தடையை போக்குவதற்காக இன்றைக்கு அறிவித்திருக்கின்ற திட்டம் தான் புதுமை பெண் என்ற அந்த திட்டம். அந்த திட்டம் ஏற்கனவே 2-3 ஆண்டுகளாக நடைமுறையிலே இருந்து வருகிறது. முதலில் புதுமை பெண் என்ற திட்டத்தை அறிவித்து அரசு பள்ளிகளில் படித்து வரக்கூடிய மாணவிகள் பட்ட படிப்பு பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடியவர்களுக்கு அந்த திட்டத்தின் மூலமாக 1000 ரூபாய் மாதம் வழங்குகின்ற ஊக்கத்தொகையாக வழங்குகின்ற திட்டத்தை அறிவித்தார்கள். அதன்படி பார்த்தா முதல் ஆண்டு இருக்கிறவரை 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு என்று ஒவ்வொரு ஆண்டும் உயர்நிலை படிக்கக்கூடிய மாணவிகளுடைய எண்ணிக்கை உயர்ந்து வருவது. அதையும் தாண்டி முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவிகளுடைய எண்ணிக்கை குறைந்து வருவதை மாற்றி இப்பொழுது அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவிகளுடைய எண்ணிக்கை மாணவர்களுடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. ஆக பெண்களுடைய உயர்கல்வி படிக்கின்ற எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. அரசு பள்ளியில் சேரக்கூடிய மாணவிகளுடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் பார்க்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விட்டால் பெண்கள் ஆண்களை விட அதிகமான கல்வியை பெற்றுள்ளாங்க. அது சமமான நோக்கோடு இருக்க வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் 2ஆம் கட்டமாக இனி மாணவர்களுக்கு இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று அறிவித்து அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு அந்த திட்டத்தை விரிவுபடுத்தினார்கள். ஆக மாணவர்கள் மாணவிகள் என்று 2 தரப்பை சேர்த்து பார்த்தால் சட்டப்படி 8 லட்சம் பேர் இந்த திட்டத்தின் மூலமாக மாதம் ஒன்றுக்கு 1000 ரூபாய் ஊக்கத்தொகையை பெற்று வருகிறார்கள் என்பதை நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இந்த திட்டம்லாம் தேர்தல் அறிக்கையில் சொன்னதில்லை, சொல்லாத திட்டங்களை நிறைவேற்றுகின்ற முதலமைச்சராக இது ஒரு இயக்கமாக இருந்தது. ராஜீவ் வர்ஷினி ஸ்ரீ சாரதா நிகேதன் காலேஜ் ஆஃப் உமன் மகாலட்சுமி மேற்கண்ட மாணவியர்களுக்கு கூட்டுறவுத்துறையின் சார்பில் வங்கி அட்டைகள், கூட்டுறவு வங்கிகள் மூலம் வழங்கப்படும் வங்கி அட்டைகள் பாரத் ஸ்டேட் பேங்க், இலவச கல்வி, பெண்களுக்கு மேல்நிலைப் பள்ளி மற்றும் ஆசிரியர் பயிற்சி பள்ளி தொடங்கப்பட்டு அவர்களுக்கு உதவித் தொகைன்னு அந்த பட்டியல் நீளமானது. நிகழ்ச்சியின்